என் செஸ் புக் பார்த்தா அது அங்க இருக்குது லட்சு. ஓகே. அம்மா நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னியே, ஸ்டார்ட் பண்ணியா? இல்ல லட்சு, அப்பா கிட்ட கேட்கணும் லட்சு. அப்பா கிட்ட கேளுமா, சீக்கிரம் கேளுமா. சரி கேட்டுருவோம். ஏங்க நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. பிஸ்னஸா? கவி, நானே அடுத்த மாதம் குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும்னு பார்த்துட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ண போகிறேன். வேறு வேலையை பாருங்க. ஏங்க நீங்கள் எதுவும் காசுலாம் தர வேணாங்க, நானே ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி? அதான் என்கிட்ட நிறைய பட்டு புடவை இருக்கே. புடவை வச்சு என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நான் சொல்கிறேன் வாங்கலாம். அப்படி என் ஹஸ்பண்டை நான் எங்கே கூப்பிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகரில் இருக்க ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தாங்க கூப்பிட்டு போயிருந்தேன். இங்கே நம்ம கிட்ட இருக்க பழைய காலத்து பட்டு புடவைங்களை நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே அவங்கள பார்த்துட்டு தாங்க சரி போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப தூரமாக இருக்கேன்னு கூட நான் நினச்சிட்டே போனேன். ஆனால் அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா பாருங்களேன். என்கிட்ட இருந்த பட்டு புடவைங்கள இருக்கிற வெள்ளி ஜரிகை எல்லாம் பார்த்து எது நல்லா இருக்கும்ன்றதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் எடுத்துட்டு போன சாரியில நிறையவே கிழிஞ்சோ இருந்தது. இதெல்லாம் வாங்குவீங்களான்னு கேட்டதுக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நான் அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போன புடவை எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணாங்க. எது காப்பர் ஜரிகை, எது வெள்ளி ஜரிகைன்ட்டு அதுல இருந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் உங்களுக்கு வரும்ன்றதையும் நம்மளுக்கு தெளிவாகவே சொல்லிடுறாங்க. இது மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு நம்ம வந்து ஆசிட்லயுமே டெஸ்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அமௌண்ட்டுமே கொடுக்குறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் இவங்களோட ஷாப் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. சென்னை, பெங்களூர், மங்களூர், காரைக்குடி, கோயம்புத்தூர், மதுரை, ஹைதராபாத், திருச்சி, சேலம்னு ஏகப்பட்ட இடத்துல பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இல்லைங்க நேரடியான என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இவங்க கான்டாக்ட் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்க சாரி அனுப்புனாலே போதுங்க. எந்தெந்த சாரி எதுக்கு போவோம், எவ்வளோ போவோன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அப்படியும் இல்லை நான் நேராக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாரி அனுப்பிட்டீங்கன்னா அவங்களோட இந்த சாரி போகும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க சென்டர்லேயே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஆளுங்களும் வந்து உங்கள் வீட்லேயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த சாரி போகுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டுமே கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தாங்க நாங்கள் கூட எடுத்துகிட்டு போன சாரி எல்லாமே வெளி ஜரிகையாக இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி காசை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே திரும்பி வந்தோன்னா பாருங்களேன். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய பட்டு சாரிங்களாம் சும்மா தாங்க இருக்குது, இதை காசாக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட பட்டு சாரிக்கும் காசாக வாங்கிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நான் சேனலில் பெரிய வீடியோவாகவும் போட்டிருக்கேன். நீங்கள் அதுலேயுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.